ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த வீடியோவில் ரிஷப லக்னத்துக்கு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இது ராசிக்கான வீடியோ கிடையாது, இது ரிஷப லக்னத்துக்கான வீடியோ. உங்கள் லக்னம் எதுன்னு தெரியல, அவங்க ஜாதக நோட் எடுங்க. அதில் ல அப்படின்னு எழுதியிருக்கும், ஏஎஸ்சி அப்படின்னு இங்கிலீஷில் கூட எழுதியிருக்கலாம். ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு கூட போட்டிருக்கும், அதுதான் உங்கள் லக்னம். அப்படி கண்டுபிடிக்க முடியலனா உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 மாதம் வாழ்க்கை கொஞ்சம் தடுமாற்றமாக தான் போகும். மேலே கீழே அப்படி ஏறி இறங்கி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போயிட்டு தான் வரும். ஏன்னா குரு உங்கள் லக்னத்துக்கு 12வது இடத்துல உட்காந்துருக்கார். மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கே பயிற்சி ஆகிறார். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். எதுவாக இருந்தாலும் பெருசாக யோசிங்க. இது நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு டபுள் தாட்ஸே உங்களுக்கு வேணாம். நீங்கள் நினச்சதை விட பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் இந்த வருஷம். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, பெருசாக கட்டுவீங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, 15-20 லட்சத்தில் பெரிய காராக வாங்குவீங்க. ஸோ பெருசாக யோசிங்க. ஸோ சின்னதாக யோசிக்காதீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் இந்த வருஷம். ஸோ 5 லட்சத்துக்கே கார் வாங்கிடலாம், எதுக்கு 10 லட்சத்துக்கு போகணும்? 20-30 லட்சத்துலேயே லேண்ட் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். 1 கோடிலாம் நம்மளால் தர முடியாது. எதுக்கு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணணும்? கடன் சுமை எதுக்கு நம்ம தூக்கி தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக யோசிக்க மாட்டீங்க. ஒரு வட்டத்துக்குள்ளே யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சின்னதாக யோசிக்காதீங்க. ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு சென்னையிலேருந்து பாண்டிக்கு போயிட்டு வந்தால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். இல்லை ஒரு கடைக்கு போய் ஒரு 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ட்ரெஸ்ஸு, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். இது எனக்கு போதும்ப்பா 2024. ஒரு புது மொபைல் ஃபோன் 10,000 இல்லை 20,000 ரூபாய்க்கு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக யோசிக்காமல் பெருசாக யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு அப்ராட் ட்ரிப்பு போகணும், ஸ்காட்லாண்டு, யூரோப், இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகணும். அந்த மாதிரி பெருசாக யோசிங்க. சின்னதாக யோசிச்சிங்க அப்படின்னா சுருங்கிடுவீங்க. ஏன்னா குரு உங்கள் லக்னத்திலே வரப்போகிறார். மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே அவர் பூர்த்தி பண்ணுவார். அவர் இருக்கிற இடத்த விரிவுபடுத்திக்கிட்டே போவார். ஸோ லக்னங்கிறது நீங்கள். ஸோ நீங்கள் பவர்ஃபுல்லாக யோசித்தாதான் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் பெருசாக யோசிங்க. ராகு உங்கள் 11வது வீட்டில் இருக்கனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்ககிட்டேருந்து நிறையா எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்தா தான் அவங்கக்கிட்டேருந்து திரும்ப வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த நாள் அவங்க பண்ணுற டிஷ்ஷை உங்ககிட்ட தருவாங்க. இந்த எதிர்பார்ப்பு உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் நெய்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சோஷியல் கம்யூனிட்டி, இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே ஓடிட்டுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சோஷியல் சர்க்கிள் இருக்குது. உங்கள் கம்யூனிட்டியில் 50-100 பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதுவுமே அவங்களுக்காக பண்ணல அப்படின்னா அவங்களும் உங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த வருஷம். பட் ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கு மேலே பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம். நிறைய கிஃப்ட்ஸு, கேஷு, இதை மாதிரி பரிசு பொருட்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் கம்யூனிட்டியை பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் அவங்க பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல கம்மியாக சம்பள உயர்வு கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. 20,000 சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 2,000 ஏற்றி 22,000 கொடுத்தாங்கன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். 20,000 வாங்குறீங்கன்னா 35,000 கேளுங்க. 50,000 வாங்குறீங்கன்னா 80,000 கேளுங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேளுங்க. உங்களை நீங்களே சுருக்கிக்காதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்கலன்னா தரமாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். கேட்காம உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், வெளிநாடு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கேட்டுருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே அருமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு டீமை லீட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. ஏன்னா சனி கும்பத்தில் உட்காந்துருக்கார். அவர் இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு அடிபணிஞ்சுன்னா நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அதை ஒபே பண்ணுவாங்க. அந்த வேலையை முடிச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கும் ரிஷப லக்னத்துக்கு ஒரு அருமையான டைம் தான் இது. மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் லக்னத்துக்கே பயிற்சி ஆகிடுவார். 5, 7, 9வது இடங்களை பார்த்துருவார். ஸோ நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். கல்யாணத்துக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்திங்கன்னா கல்யாணம் கட்டாயமாக நடக்கும். கல்யாணம் ஆனவங்களும் மேரிட் கப்புள்ஸ், அவங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மே மாதத்துலேருந்து ஏதாவது சண்டை சச்சரவு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் சரியாயிடும்.
5வது இடத்துல கேத்து இருக்கனால யாரையாவது லவ் பண்ணுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. மற்ற பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை நீங்கள் மற்ற பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் காதலி வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க, உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு, நீ அங்கே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் நிலச்சி நிற்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க அவங்க லவ் பண்ணுறவங்கள ஃப்ரீடம் கொடுங்க, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே கீழே தாங்க இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குரு உங்கள் 6வது வீட்டை பார்த்து உடல் நிலையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி விட்டுறார். அதுக்கப்புறம் அந்த பார்வை விலகிடுது. ஸோ கடைசி 8 மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பட் எதாக இருந்தாலும் லக்னத்திலே குரு இருக்கனால நீங்கள் பயப்பட வேண்டாம், எதாக இருந்தாலும் சரியாயிடும். ஸோ உடல்நிலை மேலே கீழே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க ரிஷப லக்னத்துக்கு 2024 ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கடைசி 8 மாதம் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸாக தாங்க இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் சப்போர்ட் அஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.